கங்காவுடைய பொறாமை கொஞ்சம் கொஞ்சமாக அளவு கடந்து போகிறதுக்கு ஒரு நியாயம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ குமரன் கூட இல்லைங்க, அதனால தான் கங்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, எல்லாரும் ஜோடியாக இருப்பாங்கங்கிறதுனால அப்படின்னா மற்ற விஷயத்துக்கு வேறு. அதாவது இப்போ நீங்கள் இப்போ ஜோடியாக எல்லாரும் போய் தீபாவளி கொண்டாடலாம்னு நீங்கள் நினைக்கும் போது முடியாது, மாட்டேன், விட மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக யமுனா ஏன் நானும் அவரும் ஒன்றா காரில் வந்தவங்க, அவரே போகலான்னு கூப்பிட்டாங்க்கா, ப்ளீஸ்க்கா நிவினும் நானும் க்ளோஸாக இருக்காது எனக்கு பிடிக்கலையாக்கா, வாக்கா வாக்கா வாக்கான்னு இழுத்துலாம் சாரியெல்லாம் மாற்றி விட்டு கூப்பிட்டு போகிறதெல்லாம் நடக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பட்டாசு வெடிக்கும் போது மத்தாப்பு கொளுத்தும் போது கூட பேன்னு முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கையில் அடிபட்டது, சின்ன காயத்துக்கே பெரிய காயமாக அவங்கெல்லாம் பேசி கடைசியில் அது ஒன்றும் இல்லாத காயமாகிடுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா ஒரு பெரிய மாற்றத்தை கதையில் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா நிவினுக்கு யமுனா மேலே இருக்க கோபத்தை குறைக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நார்மலாக பேசுகிற மாதிரி காமிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அது ஒரு முன்னாள் காதலியுடைய தங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்கை மாதிரி நினச்சி பேசுகிறாரா இல்லை மனைவியாக நினச்சி பேசுகிறாராங்கிறது போக போக தெரியும். ஆனால் மோஸ்ட்லி எந்த ஜோடியும் எங்கேயும் யூஸ்வலாக கதையெல்லாம் பிரிச்சு விட மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அன்லெஸ் இப்போ அந்த பாகியலட்சுமி மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். இங்கே ஈஸியாக அவரை இவரை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இவங்களை ரொம்ப நல்லவங்க ஆக்குறதுக்கான வாய்ப்பு கட்டிருக்கு. ஏன் இந்த வீட்டு விவகாரத்திலேயே இப்போ நாளைக்கு கங்கா கிட்டக்க விஜய் நாங்கள் அந்த வீட்டை வாங்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கங்காவும் யமுனாவும் மாட்டேன்னு சொன்னாலும் நிவின் இது சரியான முடிவு தானே, அதை எடுத்துக்கிட்டா என்ன, அவங்க பண்ணிட்டோம், பணத்தை அவங்க கிடைக்க கொடுக்கட்டும், நான் வேணா ஓன்றது கூட கொஞ்சம் பணத்தை நான் வாங்கிக்கிறேன் பிஸ்னஸ்க்கு வாங்கட்டும், இல்லைனா அது என்ன எங்கேயோ போகிற சொத்து உங்கள் அக்கா கிட்ட இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு நிவின் பாசமாக பேசினா இப்போ யமுனா விழுந்துறதும், யமுனா நல்லவங்களா மாறி இப்போ கங்கா மட்டும் கெட்டவங்களா இருக்கிறதும், இந்த பக்கம் ராகினி பசுபதி எழுப்புறது அன்பு இவங்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறதும் கதை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யமுனாவுடைய ரிடம்ஷன் ஆர்க்கு இவங்க நல்லவங்களா மாறி அவங்க திருப்பி நிவினோட ஜோடி சேர்றதுக்கு தான் அந்த காட்சிகள்லாம் நடக்குதா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கங்கா எந்த லெவலுக்கு போகிறாங்க இவங்க இந்த வீட்டை வாங்கக்கூடாதுங்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கதை எப்படி போகுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். கூடவே கொஞ்சம் நெகட்டிவாக அந்த ட்ராக் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஏன்னா 2 பேரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுல ஒரு ப்ரெக்னன்சி ஏதாச்சும் மோசமான நிலைமைக்கு எடுத்து போகிற மாதிரி வாய்ப்பு இருக்கா, ஏன்னா கங்காவுடைய பொறாமையை அதிகரிக்கிற மாதிரி அவங்களுடைய வலி அதிகரிக்கிற மாதிரிங்கிறதுக்கும் ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி சீரியல் அப்படி போகாமல் இருக்கிறது பெட்டருங்கிறது நம்மளுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.